டெமோ அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க டெமோ அக்கௌண்ட்ல தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு பயம் போகாது, ட்ரேட் எடுக்கிறதுக்கான மைண்ட் செட் வராது, ஃபோமோ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் ரியல் மணில எங்க கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னாலும் எதுக்காக இந்த ட்ரேட் எடுக்கிறோம், என்ன ரீசனுக்காக இந்த ட்ரேட் எடுக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவீங்க. இன்னொன்னு ரியல் மணி பா, என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்ப்பா, அதை ஸ்ட்ராங்கா பார்த்துப்பீங்க, கேபிட்டலை பார்த்துப்பீங்க, கரெக்டான ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இன்னொன்னு, சப்போஸ் என்னோட ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க மென்டர்ஸ்ட வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. ஏன் இந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆச்சு, என்ன ரீசனுக்காக இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்பீங்க. கேள்வி கேட்கிறப்போ நம்ம மென்டர் சொல்லும் போது அது அப்படியே உங்க மைண்ட்ல வந்து அப்சர்வ் ஆகி நிற்கும். அதுதான் இங்க மெயின் பியூட்டியே. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா மேக்சிமம் அதை யூஸ் பண்ண பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கிடைக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுடைய அடுத்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளுடைய கோர்சஸை என்ரோல் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது இந்த கோர்சஸ்ல. உங்களுக்கு 30லேருந்து 45 நாள் கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும். அந்த 45 நாளுமே நீங்க பர்ஃபெக்டா ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு அதை ரியல் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ண அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. அதை தாண்டி டெலிகிராமோட கம்யூனிட்டி அக்சஸ் கிடைக்கும். ஏன்னா எஸ்டர்டே வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கம்யூனிட்டியில ஜோன்ஸை மார்க் பண்ணி கொடுத்தா அந்த ஜோன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற முறக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம தேஜினியஸில் கிடைக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டோன்ட் மிஸ் யுவர் ஸ்லாட்ஸ். கண்டிப்பாக லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. எனவே அண்ட் பை சி யூ ஆல்.